மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முன்விரோதத்தால் டிஃபன் பாக்ஸில் வைத்து நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்ததுடன் மற்றொருவரும் காயமடைந்தார். கீழவளவு கிராமத்தைச் சேர்ந்த நவீன்குமார் மற்றும் அவரது நண்பரான கண்ணன் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த போது 4 பேர் கொண்ட கும்பல் முகமுடி அணிந்து வந்து நவீன்குமாரை தாக்க முயற்சித்துள்ளனர். மேலும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வரப்பட்ட நாட்டு வெடிகுண்டை வீசியதில் நவீன்குமாருக்கு சுண்டு விரலில் முறிவு ஏற்பட்டது. இதில் அவரின் நண்பர் கண்ணனும் காயமடைந்தார். விசாரணையில் நவீன்குமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் புகையிலை விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதத்தால் தாக்குதல் நடந்ததாக தெரிய வந்துள்ளது. விழுப்புரம் அருகே வாக்குப்பதிவின் போது மோதலில் ஈடுபட்ட பாமக விசிக கட்சியை சேர்ந்த 83 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டி தேவனூர் கிராமத்தில் தேர்தலின் போது வாக்குச்சாவடி அருகே பாமக விசிக கட்சி தொண்டர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதில் பாமக கட்சியை சேர்ந்த 53 நபர்கள் மற்றும் டி தேவனூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 30 விசிக கட்சியினர் என மொத்தம் 83 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் பிரபல ரவுடி வெள்ளை ரவியின் மகன் மீது கொடூர தாக்குதல் நடந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடி பக்தவச்சலம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி வெள்ளை ரவியின் மகன் கோகுல்ராஜ். அதே பகுதியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மேல்பட்டி பொன்னப்பத்தெரு பகுதியில் வசித்து வரும் குமார் என்பவர் அவரது வீட்டின் முன்பு நின்றபோது கோகுல்ராஜ் இருசக்கர வாகனத்தில் உரசுவது போல் சென்றுள்ளார். இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் குமாரின் நண்பர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதில் கோகுல்ராஜ் படுகாயமடைந்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பள்ளிகளில் பொதுத் தேர்வுகள் முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் சென்று குவிந்துள்ளனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்களில் சென்று வருவதால் மலைப்பாதை மற்றும் சுற்றுலா தலங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொடைக்கானலில் சீசன் துவங்கியுள்ள நிலையில் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் ரோஜா தோட்டம், பிரையன் பூங்காக்களில் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்றுவிட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் சுருளி அருவி நீர்வரத்து இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது. இதனால் கோடை விடுமுறையை கொண்டாட சுருளி அருவிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கடலூர் அருகே அதிமுக நிர்வாகியின் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய பாஜகவினரை போலீசார் தேடி வருகின்றனர். விருத்தாச்சலத்தை அடுத்த குருவங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி தேவேந்திரன் வீட்டிற்குள் புகுந்து பாஜக கும்பல் தாக்குதல் நடத்தியதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் காயமடைந்தனர். வீட்டில் இருந்த டிவி, கட்டில், மெத்தை, சோஃபா உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கிய சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் பாஜக வன்முறை கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டி கிராமத்தில் நீண்ட நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பலமுறை விடியா ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்தும் தண்ணீர் வழங்கப்படாததால் குடிப்பதற்கு கூட குடிநீர் இல்லாமல் கிராம மக்கள் அவதியடைந்தனர். இதனால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை மேடவாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதாக புகார் எழுப்பப்பட்டுள்ளது. மேடவாக்கத்தில் இயங்கி வரும் தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ஆகிய 3 பள்ளிகளிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்து வருகிறது. இதனால் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் விடிய அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமா என்று பெற்றோர்களின் சார்பில் புகார் எழுப்பப்பட்டுள்ளது. கடலூர் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணி மீண்டும் தொடங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகள் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு துவங்கியதை அடுத்து அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர் போராட்டம் காரணமாக இப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்ததும் போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
தூத்துக்குடியில் கள்ள ஓட்டு போட்டதை கண்டித்து வாக்காளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 176வது வாக்குச்சாவடியில் 4 பேரின் வாக்குகள் மர்ம நபர்களால் கள்ள ஓட்டுகளாக பதிவு செய்யப்பட்டது. இதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட வாக்காளர்கள் கள்ள ஓட்டு போட்ட நபர்களை கைது செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாததால் வாக்களிக்க சென்ற 10க்கும் மேற்பட்டோர் ஏமாற்றம் அடைந்தனர். சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்த போது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் வாக்குரிமை மறுக்கப்பட்டது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே நண்பனின் திருமணத்திற்கு பேனர் வைத்துவிட்டு சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கி பலியானார். மோர்பண்ணை பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் உப்பூர் பகுதியில் நண்பனின் திருமணத்திற்கு பேனர் வைத்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். நாகனேந்தல் பகுதியில் வந்தபோது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவு திடீரென திறந்ததால் இருசக்கர வாகனம் மோதி நிலை தடுமாறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். திருப்பாலைக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நண்பனின் திருமணத்திற்கு வேலை செய்து வந்த இளைஞர் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோயில் சித்திரை தேரோட்ட விழாவிற்கு சென்ற பக்தர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதியடைந்தனர். தேர் செல்வதற்கு தேவையான முன் ஏற்பாடுகளை அறநிலையத்துறை செய்யாததாலும் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீரனூர் கிராமத்தில் 6 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் அடிப்படை வசதிகளான கழிவறை மற்றும் சாக்கடை போன்றவற்றை விடியா ஊராட்சி நிர்வாகம் முறையாக செய்து தரவில்லை எனவும் கூறி 200க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசு மதுபான பாரில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சாரதா மில் பகுதியில் திமுக பிரமுகர் சுப்பிரமணி என்பவர் நடத்தும் அரசு மதுபான பாரில் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விடிய அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் முகப்பு விளக்கு எரியாத அரசு பேருந்தால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். சாத்தான் குளத்தில் இருந்து திசையன் விளைவுக்கு சென்ற அரசு பேருந்தில் முகப்பு விளக்கு ஒன்று எரியாததால் வாகனத்தை இயக்க முடியாமல் ஓட்டுநர் தடுமாறியுள்ளார். பின்னர் சாலை ஓரத்தில் பேருந்து நிறுத்தி சரி செய்ய முயற்சித்துள்ளார். இதை கண்டு அச்சமடைந்த பயணிகள் அதிமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் அரியலூர் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாமல் கையாலே குப்பைகள் கழிவுகளை அள்ளும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அரியலூரின் பெரியார் நகர் பகுதிகளில் உள்ள சாக்கடை தொட்டிகள் உடைந்து உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே வரி வசூல் மட்டும் செய்யும் விடிய அரசின் அரியலூர் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் கேரளாவில் இருந்து வரும் லாரி மற்றும் சரக்கு வாகனங்களை தமிழக எல்லையில் பெயரளவிற்கு மட்டுமே சோதனை நடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரள தமிழக எல்லை பகுதிகளான தேனி மாவட்டத்தின் போடிமெட்டு, கம்பம்மெட்டு, குமுளி ஆகிய பகுதிகளில் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறையினர் கிருமி நாசினி தெளிப்பான்கள், மருந்துகள் என எதுவுமே கொண்டு செல்லாமல் பெயரளவிற்கு மட்டுமே சோதனை செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய அரசின் திறனற்ற ஆட்சியால் நோய் பரவும் இடமாக அரசு மருத்துவமனை மாறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் உறவினருக்கு உடல் நலம் சரியில்லாததால் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அப்போது மருத்துவமனையில் ஆங்காங்கே ரத்தம் உறைந்தும் மருத்துவ கழிவுகள் சிதறியும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் விடியா ஆட்சியில் நோய் தீர்க்கும் மருத்துவமனை நோய்களின் கூடாரமாக மாறியுள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் காய்ந்த மரக்கிளையை அகற்ற அனுமதி வாங்கிவிட்டு பச்சை மரக்கிளைகள் வெட்டப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம் ஆகிய இடங்களில் பல்வேறு வகையான மரங்கள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காய்ந்த மரக்கிளைகளை அகற்ற தோட்டக்கலைத்துறை சார்பில் அனுமதி பெற்றுவிட்டு அரசு அதிகாரிகளின் துணையோடு பல வகையான பச்சை மரங்களையும் அடியோடு வெட்டி சாய்த்துள்ளனர். இது தொடர்பாக விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் நடந்து சென்ற இளைஞர்களை இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் கத்தியால் குத்தியதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாகர்கோவில் சபையார் குளத்தை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் சஜித் ஆகிய இருவரும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தகராறு செய்துள்ளது. தகராறு முற்றிய நிலையில் அந்த கும்பல் சஜித் மற்றும் ஆகாஷை கத்தியால் குத்தி தாக்கியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ஆகாஷ் என்பவர் உயிரிழந்தார். மேலும் சஜித் என்பவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாக்குதலில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர்.